الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم صدق الله العظيم. 3 நாட்களில் குர்ஆனை மனனம் செய்தவர் ஹிஷாம் பின் முஹம்மது பின் கலபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆலிம். ஒரு தடவை உலமாக்களுடைய சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். உலமாக்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொரு உலமாக்களும் அறிமுகப்படுத்தப்படுகிறார். இவர் ஹாஃபிஸ் ஆலிமாக இருக்கிறார், இவர் ஹாஃபிஸ் ஆலிமாக இருக்கிறார் என்று அறிமுகப்படுத்தி கொண்டே வருகிறார்கள். ஹிஷாம் பின் முஹம்மது பின் கலபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே வருகிற பொழுது இவர் ஒரு மிகப்பெரிய ஆலிம், ஆனால் ஹாஃபிஸ் இல்லை என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார். இந்த ஹாஃபிஸ் இல்லை என்கிற வார்த்தை எந்த அளவிற்கு அவருடைய உள்ளத்திலே ஒரு ரோஷத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால், நான் ஒரு மிகப்பெரிய ஆலிம் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறேன், ஆனால் ஹாஃபிஸாக இன்னும் ஆகவில்லையே, இன்னும் நான் ஏன் குர்ஆனை மனனம் செய்யாமல் இருக்கிறேன் என்று நினைத்து வேகமாக சென்றார்கள். 3 நாட்களில் குர்ஆனை மனனம் செய்தார்கள். வெறும் 3 நாட்களில் முழு குர்ஆனை மனனம் செய்து வந்து நின்றார்கள். குர்ஆனிலே இருந்து ஆங்காங்கே கேள்விகள் கேட்கப்படுகிறது. அத்தனை கேள்விகளுக்கும் அழகான பதிலை அவர்கள் தருகிறார்கள். நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். 3 நாளில் குர்ஆனை மனனம் செய்ய முடியுமா? முடியும், முடித்து காட்டினார்கள் ஹிஷாம் பின் முஹம்மது பின் கலபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. காரணம், அவருடைய உள்ளத்திலே குர்ஆனை எப்படியாவது மனனம் செய்துவிட வேண்டும் என்று இருந்த வேட்கையும் ரோஷமும் தான் அவர்களை குர்ஆனை மனனம் செய்ய வைத்தது. இன்றைக்கு அந்த ஆர்வமும் ரோஷமும் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கு 60-70 வயதை கடந்தும் குர்ஆன் அஹது சூராவை மாத்திரம் ஓதி தொழுகக்கூடியவர்கள் எத்தனையோ பேர். 40-50 ஆண்டு காலமாக வெறும் தொழுகையிலே குர்ஆன் அஹது சூரா மாத்திரம் ஓதுபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் அஹது சூரா கூட தெரியாமல் எத்தனையோ பேர், அலிபா தெரியாமல் எத்தனையோ பேர் சமூகத்தில் இருக்கிறார்கள். காரணம், ஹிஷாம் பின் முஹம்மது பின் கலபி அவருடைய உள்ளத்திலே இருந்த அந்த ஆர்வமும் ரோஷமும் இருந்தது என்று சொன்னால் சத்தியமாக குர்ஆனை மனனம் செய்ய முடியும். அந்த ஆர்வம் இல்லாததுதான் காரணம், குர்ஆனோடு தொடர்பு இல்லாததுதான் காரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை மனனம் செய்கிற, குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துகிற தௌஃபீக்கை தந்து நாளை மறுமையிலே குர்ஆன் நமக்கான ஷஃபாஅத்தை செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.